அக்ஷய பாத்திரத்தில் ஒரு பொருள் போட்டால் அது பல மடங்காகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஆயிரங்காய்ச்சி மிளகாய் செடியை பார்த்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. ஒரே ஒரு செடி தான் அவ்வளோ காய் காய்ச்சி தள்ளுது. ஒரு சைடு ஃபுல்லாக செடி அப்படியே கருப்பாயிட்டு பூச்சி தாக்குதல் வந்துருச்சு. அதை அப்படியே கிளியர் பண்ணி விட்டுட்டேன். இருந்த பேலன்ஸ் இருந்த ஒரு சைடில் அவ்வளோ காய் காய்ச்சி விதையெல்லாம் எடுத்து வச்சு காம்போ ஆஃபரில் நிறைய பேருக்கு கொடுத்துருந்தேன். இன்னுமே நிறைய பேர் இந்த விதை எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக செடியிலே பழுக்கட்டும்னு விட்டுருந்தேன். அது எல்லாத்தையும் இன்றைக்கி நான் பறிக்கிறேன். கண்ணுக்கு குளிர்ச்சியாக அவ்வளோ அட்ராக்டிவாக செம்ம கலரில் இருக்குது பாருங்கள். காஷ்மீர் மிளகா தோற்று போயிடும் போல் அப்படி ஒரு கலரில் இருந்தது. அப்புறம் பார்த்தா அந்த மலேசியன் நீட்டு கோவக்காய் கட்டிங்ஸு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு போவேன். மீதி இருந்ததில் காய்கள் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ தேரும். விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்குது. பிள்ளைங்களை எப்படி நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம கேர் பண்ணி பார்த்தா அது நமக்கு நல்ல பயன் தரும். ஈஸியாக எந்த விஷயமே நம்ம செய்ய முடியாது. அதுக்கான உழைப்பை போட்டால் மட்டும்தான் நமக்கு அது திருப்பி பயனளிக்கும்ன்றது இந்த விஷயத்தில் பொருந்தும். லைப்ரரியன் தக்காளி குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு சக்கச்சவேன்னு அழகாக காய்ச்சிருக்கு. ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. தோட்டத்தில் கூட ஒரு 2-3 செடி வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா காய்ச்சிக்கிட்டே இருக்குது. நெய் மிளகா சொல்லவே வேணாம். இதை விதை கொடுத்ததுலேருந்தே இன்னும் முடியுமோ எங்களுக்கு வேணும்னு எனக்கு கமெண்டில் வந்துக்கிட்டே இருக்குது. இருந்த விதையை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமேல் வர தான் நான் எடுத்து வச்சு நான் கொடுக்கணும். அது முடிய கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சூப்பரான நெய் வாசனை வரணும்னா இந்த ஒரு மிளகாவில் 1/2 கிள்ளி போட்டாலே அவ்வளோ வாசனையாக இருந்தது. ரொம்ப பிடிச்சி போய் ஆசையாக வச்ச செடி சூப்பராக செம்மையாக வருது. குடந்தக்காளின்னு சொல்லலாம், பல்பு தக்காளின்னு சொல்லலாம், மஞ்சள் தக்காளின்னு சொல்லலாம், ஏதோ ஒரு பேரை நம்ம வச்சுக்கலாம். அதுவுமே அழகாக காய்ச்சிட்ருக்கு. அதோட ஷேப்பே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு செரி பழம் மாதிரி இருக்குது. இதை தக்காளின்னே சொல்ல மாட்டாங்க. அதோட விதைகளை வச்சு மட்டும்தான் இது தக்காளி செடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்க சூப்பராக டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. என்னோடய மாடி தோட்டத்தில் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக காய்ச்சிட்ருக்கு. மஞ்சள் சம்மந்தி நான் அந்த பக்க கிளைகள் வந்ததை தனித்தனி தொட்டியில் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா பூத்து ஓஞ்சு போச்சு. அதை புதுசாக வச்ச செடியிலேருந்து எனக்கு இன்றைக்கி ஒரு 2-3 பூ பூத்துருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரைட் கலரில் இருக்குது. மங்களகரமான கலர்னு சொல்லலாம். ரோஸ் பூ 2-3 பூத்து இருந்தது. நான் அதை அப்படியே செடியிலே விட்டுட்டேன். இது செம்ம வாசனையாக இருக்கும் இந்த ரோஸு. சரின்னு சொல்லிட்டு செடியிலே விட்டுட்டேன். ஒரு வாரம் ஆச்சு, காஞ்சிருச்சு. இதை அப்படியே விட்டோம்னா அடுத்த கிளைகள் வராது, அப்புறம் மொட்டு வைக்காது. அதனால் அழகுக்கு வச்சுட்டு இன்றைக்கி காஞ்சோன்னே அதையுமே இன்றைக்கி நான் பறிச்சுக்கிறேன். வெள்ளை சாமந்தி ஒரு செடி போதும். அதுவே பக்க கிளைகள் நிறைய விட்டு வரும். நம்ம அடுத்தடுத்து ஒரு சின்ன தொட்டிலையோ க்ரோ பேக்லேயோ நம்மளே வச்சு நிறைய சாமந்தி வேணும்னா நம்மளே உருவாக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதுவுமே அழகாக பூத்து இருந்தது. இந்த பூ எல்லாத்தையுமே ஒரு நல்ல பவுலில் அழகாக தண்ணியில் போட்டு டெக்கரேட் பண்ணி சும்மா ஒரு வாசலில் என்ட்ரன்ஸில் வச்சோன்னு வைங்க, சூப்பராக இருக்கும். இல்லையா மாலை கட்டி சாமி படத்துக்கு கூட வச்சுக்கலாம். நமக்கு எது தூதுவாக இருக்கோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் இதை அழகுக்காக அப்படியே தண்ணியில் போட்டு பவுலில் போட்டு வீட்டில் என்ட்ரன்ஸில் வச்சுருவேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பராக குட்டியாக அறுவடையில் என்னென்ன எடுத்தேன்னா மிளகாய், கோவக்காய், லைப்ரரியன் தக்காளி, நெய் மிளகா, மஞ்சள் தக்காளி, அப்படிலாம் குடம் தக்காளின்னு சொல்லலாம். அப்புறம் கொஞ்சம் பூக்களோட அறுவடை. இன்றைக்கி இந்த அறுவடை எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது. விவசாயத்தை மதிப்போம், உணவே ஆரோக்கியமான உணவாக எடுத்துப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான தரமான செம்மையான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பை.